إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையிலே ஜும்மாவிற்காக வேண்டி நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய இந்த ஜும்மாவில் நிகழ்த்தப்படுகின்ற உரை மூலம் உரையாற்றுகின்ற நானும் செவிமடுக்கின்ற நீங்களும் பயன்பெற வேண்டும் என்றிருந்தால் நாம் எல்லோரும் தக்வா உணர்வுடன் இதனை உள்வாங்குகின்ற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதன் மூலமான மாற்றத்தை கொண்டு வருவான். தக்வா உணர்வும் அந்த உணர்வின் அடிப்படையிலான வாழ்வும் எம் வாழ்வை ஈருலகத்திலும் வெற்றியடைய செய்யக்கூடும். அதற்கான வாக்குறுதியை அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆன் வசனங்கள் மூலம் எமக்கு வழங்கியிருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அந்த தக்வா உணர்வை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த இடத்தில் சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். காலத்தை பற்றி பேசுகின்ற காலம் இது. புதிய ஒரு வருடம் பிறந்த மகிழ்ச்சியில் பலர் கொண்டாடுகின்றார்கள். பலர் அதனை ஒரு இபாதத்தாக, வணக்கமாக கருதி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வணக்கம் என்கின்ற மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து நாம் விலகி, இந்த காலங்கள், இந்த கணிப்பீடுகள் இபாதத்துக்குரிய பெருமானத்தை பெறாது என்கின்ற விடயம் புரிந்தவர்கள் நாம். ஆனால் காலத்தை பற்றிய அவதானம், அந்த காலத்தை பயன்படுத்துவது பற்றிய விழிப்புணர்வு எம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற விடயம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த ஆங்கிலேய கணக்கெடுப்பு என்பதோ அல்லது அதன் அடிப்படையான வாழ்வியல் முறை என்பதோ எம்முடைய மார்க்கத்தோடு சம்பந்தப்படாத ஒரு விடயமாகும். ஆனால் காலம் என்பது எம் வாழ்க்கையோடும் எம் மார்க்கத்தோடும் சம்பந்தப்பட்ட ஒன்றாகும். எம்முடைய பெரும்பாலான வாழ்வியல் நடைமுறைகளை இந்த ஆங்கில கணிப்பீட்டின் அல்லது கணக்கெடுப்பின் அந்த கலண்டரின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எம் திட்டமிடல்களை வகுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு புதிய ஆண்டு பிறந்ததை இட்டு சிந்திக்கின்ற அல்லது மகிழ்ச்சி அடைகின்ற என்பதை தாண்டி ஒரு ஆண்டு எம்மை விட்டு கடந்து போயிருக்கிறது. அதை பற்றிய எம்முடைய பார்வை என்ன, எதிர்காலம் பற்றிய எம்முடைய திட்டம் என்ன என்கின்ற அடிப்படையில் தான் ஒரு மோமின் சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடு நம்மிடத்திலே இருக்கிறது. பொதுவாக காலத்தை பற்றிய இஸ்லாத்தின் திராசிலே, ஃபி மீசானில் இஸ்லாம், இஸ்லாத்தின் திராசிலே கட்டாயம் நாம் நிறுத்து பார்க்க வேண்டிய தேவையோடு இருக்கின்றோம். காலம் என்பது அல்லாஹுவால் படைக்கப்பட்டதாகும். காலம் என்பது அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்றாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா வழங்கிய நிஅமத்துக்களிலே மாபெரிய நிஅமத் காலத்தை கொடுத்ததாகும். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ் என்று இரண்டு பெரும் அருட்கொடைகளை பற்றி சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற பெரும் அருட்கொடைகள் ஒன்று, மனித வாழ்வில் இருக்கின்ற அந்த நேரம், அந்த ஓய்வு
மனிதனுக்கு கொடுத்த அந்த காலத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எமக்கு தரப்பட்ட காலம் எமக்கான முதலீடாகும். அந்த முதலீடை முறையான இடத்தில் முதலீடு செய்யவில்லை என்றால் நாம் கை செய்தப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு உள்ளாகுவோம். முதலீடை இழந்தவன் நடுத்தெருவிலே திண்டாடுகின்ற சூழ்நிலை ஏற்படுவது போன்று காலத்தை இழந்தவன் அதனால் ஏற்படக்கூடிய அவதிகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கடந்து போன காலம் மீண்டு வராது. மீண்டு வராத காலத்தை கடத்துகின்ற போது கவனமாகவும் நிதானமாகவும் கடத்த வேண்டிய தேவை மூமினுக்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். வல் அஸ்ர் என்கின்ற சூரா காலத்தை பற்றியும் அந்த காலத்தின் பயன்பாடு பற்றியும் பேசுகிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா காலத்தின் இதர பகுதிகளை பற்றியும் அவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறான். வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா, இரவை பற்றி பகலை பற்றி, வல் ஃபஜ்ரி என்று ஃபஜ்ரை பற்றி, வல்லுஹா என்று லுஹாவை பற்றி காலத்தின் ஒவ்வொரு கட்டங்களையும் விழித்து அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் எம்முடைய பார்வையை எம்முடைய கவனத்தை அதன் மீது அவன் குவிக்க முனைகிறான் என்றது அர்த்தமாகும். அல்லாஹு தஆலா ஒன்றின் மீது அதி முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பது அதனுடைய விளக்கமாகும். எனவே அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்து அந்த கால பயன்பாட்டை மனிதன் எப்படி பயன்படுத்துகிறான் என்கின்ற விடயத்தை லாபநட்ட கணிப்பீடோடு ஒப்பிட்டு சொல்கிறான். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் அந்த காலத்தை பயன்படுத்துகின்ற விடயத்தில் அவன் வெறும் நஷ்டத்திலே இருக்கிறான், லோஸ்டிலே இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா கால பயன்பாட்டை சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்தாதவர்கள் கை செய்தப்படக்கூடிய லோஸ்டாகக்கூடிய பங்குரோத்தாகக்கூடிய நடுத்தெருவிலே அலைந்து திரியக்கூடிய மனிதனுக்கு ஈடானவன் சமமானவன் என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த அடிப்படைகளில் ஆழமாக போகக்கூடிய அளவுக்கு நேரமில்லை. ஆனால் நாம் தொட்டு சுட்டி காட்டுகின்ற விடயங்களை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை மார்க்க உணர்வு நம்மிடத்தில் இருப்பதனால் சில விடயங்களை சுட்டி காட்டுகிறோம். 2025 ஆண்டு கடந்திருக்கிறது. ஆண்டுகள் கடந்து செல்வது என்பது ஒரு எண்கள் மாறுவது கிடையாது. ஒரு ஆண்டு கடப்பது என்பது ஒரு எண் மாறுவது கிடையாது. நம் வாழ்நாளிலிருந்து ஒரு பக்கம் அடிக்கப்படுவதாகும். எம் வாழ்நாளிலிருந்து ஒரு பக்கம் கடந்து போவதாகும். அவற்றில் நாம் செய்த செயல்கள் எழுதப்படுகின்றன. நாம் முற்படுத்தியவைகள் எல்லாம் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் அவைகள் எல்லாம் பற்றி அணுவணுவாக விசாரிக்கப்பட இருக்கிறோம் என்கின்ற நினைப்பு எம் உள்ளங்களில் நிறைந்திருக்க வேண்டும். கடந்து போனதெல்லாம் கடந்து போனவைகளாக இருக்காது. மீட்டெடுக்கப்பட்டு எம் கைகளிலே கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கணக்கு திக்குகின்ற அளவுக்கு எந்த விடயங்கள் ஒவ்வொன்றும் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படும். இந்த உலகத்தில் நாம் செய்த எந்த செயலும் செயலற்று போன அல்லது கழிந்து போன, முடிந்து போன, அழிந்து போன ஒன்றாக ஆகிவிடாது. எல்லாமே கணக்கெடுப்பில் உள்ளன. அல்லாஹு தஆலா 2 மலக்குமார்களை எங்களோடு எப்போதும் வைத்து எங்களுடைய வாழ்வின் சகல நகர்வுகளையும் எம் வாயின் ஒவ்வொரு சொல் உதிர்கின்ற சொல்களையும் அவன் ஆள் போட்டு எழுதி கொண்டிருக்கிறான். வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். நாளை மறுமையிலே கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகின்ற போது அவைகள் அத்தனையும் பட்டோலைகளாக என் கரங்களிலே கொடுக்கப்பட்டு நாம் கடந்து வந்த பாதையை மீட்டிப்பாக்கின்ற ஒரு நிலையை அல்லாஹு தஆலா உருவாக்க இருக்கின்றான். அந்த பட்டோலைகளை பார்த்துவிட்டு மனிதன் பரிதவிக்கின்ற நிலை ஏற்படும். சிலர்கள் புன்முறுவல் பூக்கின்ற நிலை ஏற்படும். சந்தோஷ மிகுதியால் மகிழ்கின்ற சூழ்நிலை ஏற்படும். எம்பட்டோலைகள் எமக்கு என்ன நிலையை ஏற்படுத்த போகிறது என்கின்ற நிலையை பற்றி யோசிக்கின்ற தருணத்திலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், சுய விசாரணை, ஒரு செல்ஃப் இன்குவரி எப்போது ஒரு மனிதனிடத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். முஹாசபத்து நஃப்ஸ் என்று சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் قبل أن تحاسبوا وزنوا ووزنوا قبل أن توزنوا. நீங்கள் எல்லோரும் நிப்பாட்டி வைத்து விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நன்மை தீமைகள்
நெருக்கப்படுவதற்கு முன்னால் அவற்றை நீங்கள் மதிப்பீடு செய்து வாருங்கள். நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் நன்மையின் தட்டுக்களில் சேரக்கூடியவைகளா, தீமையின் தட்டுக்களிலே சேரக்கூடியதா என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். காலம் என்பது ஒவ்வொரு நாளும் காலம்தான் வாழ்க்கை. காலம் வேறு, நாம் வேறு கிடையாது. காலம் வேறு, வாழ்க்கை வேறு கிடையாது. எம் காலம்தான் எம் வாழ்க்கை. இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், யப்ன ஆதம் இன்னமா அன்த அய்யாமுன், மனிதனே நீ என்பது சில நாட்கள், சில காலங்கள் தான் உன்னுடைய வாழ்வு. அதாவது நீ என்றால் யார் என்றால் உனக்கு சில காலங்கள் நிரப்பட்டுள்ளது. ஃபைதா ذهب يوم ذهب بعضك, உன்னுடைய அந்த காலத்தில் ஒரு நாள் போய்விட்டால் உனக்கு தரப்பட்ட பகுதி ஒன்று கழிந்து விட்டது, கடந்து விட்டது, உன்னை விட்டு ஓடி விட்டது. என்ன செஞ்சிருக்கோம் என்பதை பற்றி யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இமாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், மா நதிம்து அலா ஷைஇன் நதமி அலா யௌமின் கரபத் ஷம்சுஹு, சூரியன் உதிக்கின்ற அந்த நாளில், அந்த சூரியன் மறைகின்ற அந்த நிலை வருகின்ற போது ஏற்படுகின்ற அந்த கவலையை பற்றி சொல்கிறார்கள். அதாவது நகஸ ஃபீஹி அஜலி வலம் யஸித் ஃபீஹி அமலி, ஒரு நாள் உதயமாகி அந்த நாளில், அந்த நாள் என்னை விட்டு கடந்து போகின்ற போது கழிந்து போகிறது, நாள் குறையுது, அந்த குறைந்த நாளில் என் நன்மை நிறையவில்லை என்றால் அதற்காக நான் பட்ட கஷ்டங்கள் கவலை போன்று வேறு எதற்கும் கவலைப்படுவது கிடையாது என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் கடந்த வருடத்தை பற்றி சிந்திப்பீர்கள். இங்கே ஒவ்வொரு வயதிலும் நாங்கள் இருக்கின்றோம். கடந்து போன காலங்களை பற்றி கணக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியமாகவும் தெம்பாகவும் நாங்கள் இருக்கிறோமா? நமக்கு தெரிந்த ஹதீஸ், ஒருவன் மரணித்து விட்டால் அவனுடைய ஒவ்வொன்றை பற்றியும் உன்னுடைய காலத்தை எப்படி கழித்தாய், வாலிபத்தை எப்படி கழித்தாய் என்று சில விடயங்கள் கேட்கப்படும் என்கின்ற விடயத்தை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். எனவே என் காலம் என்பது எம்மை விட்டு கடந்து போகின்ற ஒவ்வொரு வினாடியாகும். அந்த வினாடிகளுக்குள் பல செயல்களும் பல சோதனைகளும் இந்த உலகத்தில் நிகழும். இந்த சோதனை மிகு இந்த உலகத்தில் ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்வில் எம்மை படைத்திருக்கிறான். ஏன் படைத்திருக்கிறான் என்றால் சோதிப்பதற்காக படைத்திருக்கிறான். சோதனை மிகு ஒரு உலகத்தில் சில காலங்கள் கொடுக்கப்பட்டு நாம் விடப்பட்டுள்ளோம். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உலகம், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்கள் நாம். அல்லாஹ்வால் கொஞ்சம் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த காலத்துக்குள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எப்படி நடக்கிறீர்கள்? உங்கள் ஒவ்வொரு வினாடியும் கவுண்ட் டவுன், உங்களுடைய டைம் குறைந்து கொண்டே போகிறது. நீங்கள் உங்கள் தாயின் கருவறையில் உருவாகின்ற போது உங்கள் முடிவு திகதி எழுதப்படுகின்றன. உங்கள் முடிவை இங்கே ஏற்படுகின்ற இயற்கை அனர்த்தங்களோ, ஆக்சிடென்ட்களோ, ஹார்ட் அட்டாக்குகளோ தீர்மானிப்பது கிடையாது. நோயால் நாம் மரணிப்பது கிடையாது. மரணிக்கின்ற திகதியில் ஏதோ ஒன்று நடக்கிறது. இது விதி. மரணிக்க வேண்டிய திகதி எமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் மௌத்தை சுகித்துத்தான் ஆக வேண்டும், தப்ப முடியாது. வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, நீங்கள் கோட்டைகள் கட்டி அதிலே குடியிருந்தாலும் ஓடி ஒளிந்திருந்தாலும் யுத்ரிக்குமுல் மௌத், உங்களை மௌத்து வந்தடைந்து. எனவே மௌத்தை நோக்கிய பயணத்திலே நாம் இருக்கிறோம். கடந்து போவதற்காக தரப்பட்ட காலங்கள் தான் இவை. பயணம் செய்கின்ற ஒரு வழிப்போக்கனுக்கு மரநிலையில் ஒதுங்குகின்ற அடிப்படையான ஒரு கால அவகாசம் தான் இந்த உலகம். எனவே இந்த காலம் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு நியாமத். எம் நிலையான வாழ்வை தீர்மானிப்பதற்கான, அதற்கான தேடல்களை செய்வதற்கான, அதற்கான சேமிப்புகளை உண்டாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாகும். அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆஹிரா, இந்த உலகம் மறுமைக்கான விளைநிலம் என்று சொல்வார்கள். அந்த விளைநிலத்தை சரியாக விளைவிக்கக்கூடிய வகையில் எம் காலத்தை பயிர் செய்யாதவர்கள் துப்பாக்கியவான்கள். ஒரு வருடம் கடந்திருக்கிறது. அந்த வருடத்தோடு சேர்த்து நாம் இருக்கின்ற இன்றைய வயதை எண்ணி பார்ப்போம்.
என் வயதை எண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு ஆள் வயசுக்கு நீங்க ஒரு முஹாசபா இந்த வினாடி செய்து பாருங்கள். எத்தனை குர்ஆன்கள் ஓதி முடித்திருக்கிறோம்? கடந்த வருஷம் எவ்வளவு குர்ஆன் ஓதி இருக்கிறோம்? எவ்வளவு குர்ஆன் ஓதி இருக்கிறோம்? இபாதத்துக்களிலும் காலங்கள் கழிந்தவைகள் எத்தனை நாள்கள், எத்தனை மணித்தியாலங்கள், நாளாந்தம். அல்லாஹ்வுக்காக என்று கழிந்தவைகள் எத்தனை நாள்? அல்லது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் முறையாக செய்வதன் மூலமாக முழு காலத்தையும் அல்லாஹ்வுக்குரியதாக ஆக்க முடியும். அப்படி ஆக்க யோசித்து யோசித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்து அந்த காலத்தை கடந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? என வாழ்க்கை முழுக்க வணக்கமாக இருக்கணும் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வாழ்க்கையில் பார்ட் ஆஃப் லைஃப், வாழ்வின் ஒரு பகுதி வணக்கம் கிடையாது. வாழ்வின் ஒரு பகுதியை அல்லாஹ்வுக்காக ஒதுக்குவது என்பது கிடையாது. ஒட்டுமொத்த வாழ்வே வணக்கமாக இருக்க வேண்டும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் உறுதியாக சொல்கிறான். வாழ்வே வணக்கம்தான். வணங்குவதற்காகவே நாம் நாம் படைக்கப்பட்டுள்ளோம். இந்த யதார்த்தத்தை புரியாமல் காலத்தை கடத்துகின்றவர்கள் துப்பாக்கியவான்கள். எனவே என்ற கடந்து போனையும் காலத்தில் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வகையில் இபாதத்துக்களில் செலவழித்தவர்கள் எத்தனை பேர்? இந்த சமுதாயத்தை பற்றி சிந்தித்து இந்த சமுதாயத்திற்காக நேரம் ஒதுக்கியவர்கள் எத்தனை பேர்? இது நமது கடமை. ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாமே சோதனை தான். சமூக உணர்வும் உள்ளவனா ஒரு மனிதன் என்பதை பற்றியும் அல்லாஹ் சோதிப்பான். என் குடும்பங்களை பற்றி அவர்களுக்குரிய சகலவிதமான விவகாரங்களையும் செய்வதற்காக மார்க்கம், சமூகம், இந்த சமூக பொறுப்புணர்வு என்கின்றவற்றை விதைத்து வளர்க்கும் குழந்தை வளர்ப்பில் அதி முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இப்படி ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் செய்துவிட்ட பாவங்கள், எண்ணில் நிலந்துவிட்ட தவறுகள், இவைகளை பற்றி எண்ணி அழுது தொழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடி மன்னிப்பு கட்டு கடந்த காலத்தை தூய்மையான பக்கங்களாக மாற்றுவதற்காக பாடுபட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எனவே ஒரு பக்கம் கடந்து போயிருக்கிறது, ஒரு வருடம் முடிந்து போயிருக்கிறது, புதிய ஒரு வருடத்தில் நுழைந்திருக்கிறோம். கடந்த காலத்தின் நிகழ்வுகளும் நடப்புகளும் எங்களை விட்டு கடந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டது தானா என்பதை பற்றி சிந்தித்தவர்கள் நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் சகோதரர்களே? நான் சொன்னது போன்று இந்த உலகம் என்பது மைதானுல் இப்திலா, இந்த உலகம் என்பது சோதனை களம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகம் சோதனை என்பதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் நிகழ்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ்வின் ஏற்பாடு. காலத்தை திட்டாதீங்க. காலம் என்பது அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் உள்ளதொன்று, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதொன்று. காலத்தை திட்டுவது என்பது அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமன். நேரம் காலம் இப்படி வருகின்ற காலத்தால் நடப்பதல்ல இது. இந்த உலகத்தில் ஒரு கல்லும் அல்லாஹ் நாடாமல் அசையாது. இது உலகத்தில் ஒரு தூசும் அல்லாஹ் நாடாமல் அசையாது. மண்ணுக்கு அசைந்து மனிதனை அழிக்கும் சக்தி கிடையாது. மழைக்கு மனிதனை அழிக்கும் சக்தி கிடையாது. புயலுக்கு மனிதனை அழிக்கும் சக்தி கிடையாது. நெருப்புக்கு மனிதனை சுடும் சக்தி கிடையாது. இது நம்முடைய தௌஹீதுடைய அடிப்படை அம்சம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடாமல் இது எதுவும் நடக்காது. கடல் உலர்ந்து மூசாவுக்கு வழிவிடுகிறது, அல்லாஹ்வுடைய நாட்டம். அதே கடல் ஃபிரௌனை மூழ்கடிக்கிறது. எனவே மனிதனை பிளந்து வழிவிட்டதும் ஃபிரௌனை மூழ்கடித்ததும் கடல் கிடையாது, அல்லாஹ். நெருப்பென்றால் சுடும், இதுதான் தியரி. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தீ ஒரு இதமான குளிராக, ஒரு ஏசி ரூமாக மாறியது. இது நெருப்பாக அது மாறியது கிடையாது. யானார் கூனி பர்தம் வ சலாமா, நெருப்பே நீ இதமான குளிராக இப்ராஹிமுக்கு மாறிவிடு என்று அல்லாஹ் போட்ட கட்டளை. சுடுமாற்றலை கொடுப்பவன் அல்லாஹ். இந்த உலகத்தில் எந்த இயக்கமும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் நடைபெறாது. எனவே அல்லாஹ்வுடைய ஒரு பிடியிலே இருக்கின்ற நாம், அல்லாஹ்வுடைய இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இயக்கப்படுகின்ற உலகத்திலே இருக்கின்ற நாம் எப்படி நாம் தான் தோன்றிகளாக தன்னிஷ்ட பிரகாரம் நம் வாழ்வை செதுக்க முடியும் சகோதரர்? என்ன மௌத்தா போகிறோம், நாம மௌத்தாகி அல்லாஹ்விடத்தில் தான் போகிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள்.
அல்லாஹ்வின் பாலே மீள இருக்கின்றவர்கள். எனவே நாம் மீளுகின்ற இடத்திற்கான ஒரு சேமிப்பு செய்ய வந்த இடம்தான் இந்த இடம். அந்த சேமிப்பதற்கென்று ஊரலுக்கு ஒரு நாள் காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. எப்ப நம்முடைய காலம் முடிவது என்று தெரியாது. ஆனால் முடியும், நிச்சயம் முடியும். யாருமே தப்ப முடியாது. இந்த உலகத்தில் மரணத்தை வெல்லும் ஆற்றலோ சக்தியோ எவருக்கும் கிடையாது. இது தெளிவா தெரிஞ்சார்கள். நாம தெரிஞ்சும் நாங்கள் அல்ஹாக்குமுத் தகாதுர் என்று அல்லாஹ் சொல்கின்ற பட்டியலிலே சேர்ந்திருக்கிறோம். அத்தகாதுர், இந்த உலகத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆசை, அவா, பேராவல் எங்களை பராக்காக்கிவிட்டது. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபரர்களை சந்திக்கும் வரைக்கும் நிலைமை இப்படித்தான் கணக்கு பெருக்கு. தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது. ரமலான் வருது. இந்த காலத்தை திட்டமிட்டு எதிரும் ரமலானில் எந்த நோன்பும் விடாமல் நாம் செய்ய வேண்டும், பிடிக்க வேண்டும், அதில் தர்மம் செய்ய வேண்டும், அதில் இப்படி செய்ய வேண்டும் என்கின்ற கற்பனை கட்டி அதற்கான தயார்படுத்துகின்ற நிலையில் எத்தனை பேர் இருக்கிறோம். அல்ஹாக்குமுத் தகாதுர், உலகம் என்று ஓடி ஓடி திடீரென்று நெஞ்சை பிடிக்கின்ற போது குந்தி அழுகின்றவர்கள் புத்திசாலிகளோ மூமின்களோ கிடையாது. எல்லாருக்கும் இந்த நிலை வரும் என்று உணர்ந்து உணர்ந்து ஒவ்வொரு வாழ்வையும் கடத்துகின்றவன் தான் மூமின். மௌத்து என்று பயந்து ஒரு இடத்தை குந்திக்கிட்டு அழுகிறதல்ல. வாழ்க்கை அது வரும் என்ற நினைப்பில் எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்வதுதான் மௌத்துக்கான வாழ்க்கையாகும். எனவே காலத்தை பயன்படுத்துகின்ற போது இந்த காலம் ஒரு நாள் முடிய போகிறது. அது நிச்சயமாக முடிய போகிறது. எப்போது முடிய போகிறது என்று தெரியாது. இந்த காலத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதை பார்ப்பதுதான் அல்லாஹ் என்னை படைத்தது நோக்கம் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கின்ற ஒரு விடயத்தில் அதனை திட்டமிட்டு நாம் பயன்படுத்தக்கூடாதா? அதிலே நாம் புத்தியுடையவர்களாக இருக்கக்கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்கின்ற நிறைய விடயங்கள் இருக்கின்றனவே சகோதரர்களே, எல்லாவற்றையும் சொல்ல முடியாதே. அல் கையிசு மன்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதஹு. நபி அவர்கள் சொன்னாங்க, புத்திசாலி என்றால் மூமின் தான் புத்திசாலியாக தான் இருக்கணும். அல் மூமின் எப்படி இருப்பால் எல்லாத்தையும் யோசித்து நிதானமாக செய்கிறவன், லாப நட்ட கஷ்ட பார்த்து செய்கிறவன். இந்த லாப நஷ்டம் என்பது இந்த உலக வாழ்வு அல்ல, ஏன்னா இது முடிய போற உலகம். மறுமையிலே எனக்கு எது லாபம் எது நட்டம் என்று பார்த்து செய்வன் தான் மூமின். அல் கையிசு மன்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதஹு. தன்னுடைய நஃப்ஸை முஹாசபா செய்து அவன் தன்னை ஒரு சுய விசாரணைக்கு உட்படுத்தி நாளை மறுமையில் பயன் தரும் வகையில் தன்னுடைய வாழ்வை எவன் செம்மையாக்கினானோ செயல்படுத்தினானோ அவன் தான் புத்திசாலி. والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله الامانيه. நபி அவர்கள் சொன்னார்கள், ஆஜிஸ் என்ற பலவீனன் என்பது உடலால் பலவீனன் கிடையாது. ஈமானில், செயலில், திட்டமிடலில் எவன் பலவீனன் என்றால் அல்லாஹ், அதாவது எந்த வேலையும் செய்யாம தன் மனோ இச்சை பிரகாரம் தான் நோண்டித்தனமாக தன் ஆசைகளுக்கும் அவாக்களுக்கும் பின்னால் அள்ளுண்டு போனதற்கு பின் அல்லாஹ் சொர்க்கம் தருவான் நம்புறவன் தானே, இவன் தான் இச்சம் பலவீனமான நம்பிக்கையுடையவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, காலம் ஒன்று கடந்து விட்டது. கடந்ததை பற்றி மீளாய்வு செய்து அதில் நல்லது இருக்கிறதா தீயது இருக்கிறதா என்கின்ற விடயங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு தௌபா செய்து மீள வேண்டிய கடமைப்பாட்டோடு இருக்கிறோம். காலம் இப்போது ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது, எப்போது முடியும் என்று தெரியாது. எனவே கிடைத்த காலத்தை பக்குவமாகவும் பாக்கியமாகவும் மாற்றுவதற்கான ஒரு பார்வை, ஒரு தேடல், ஒரு ஆய்வு, ஒரு திட்டமிடல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படியான நல்ல புத்திசாலிகளாக, மூமீன்களாக, உண்மையாளர்களாக, மர்மைக்காக தன் வாழ்வை ஒழுங்குபடுத்துகின்றவர்களாக ஆகும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்வோம். பயந்தவர்களுக்குத்தான் புதிய பாதைகளை தேட வேண்டும், நல்வழியில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமும் அதற்கான செயல் திட்டங்களும் வரும். நாம் மௌத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள்,
எமக்கென்று அல்லாஹு தாலா தந்துள்ள காலம் எப்போது முடியும் என்கின்ற விடயம் தெரியாதவர்கள், ஆனால் நிச்சயம் முடியும் என்கின்ற நம்பிக்கையுடையவர்கள். நம்பாட்டி முடிஞ்சுதான் ஆகும். எனவே எம்முடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக, நாம் முதலில் தங்கப் போகின்ற கபரறை ஒளிமயமானதாக ஆகவும், மறுமையிலே நமக்கான சுவர்க்கம் கிடைக்கவும் நாம் புத்திசாலித்தனமாக இந்த உலகத்தின் காலத்தை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய நீயத்துக்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நீயத்துக்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். நாம் ஏன் படைக்கப்பட்டோம், எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒழுங்குபடுத்தி நாம் நம்முடைய இலக்கை சரியாக வகுத்து கொள்ள வேண்டும். நாம் மௌத்தை நோக்கி நகர போகிறோம். எனவே மௌத்துக்கு பின்னால் அந்த காலம் பயனுள்ளதாக அமைவதற்கு இந்த வாழ்க்கையில் எம்மை குறுக்கிடுகின்ற எல்லாம் சரியாக இருப்பதற்கான ஒரு திட்டமிடலை வகுத்துக் கொள்வோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது, நாம் வஜ்ஹத் என்று தொழுகையில் தக்பீர் கட்டுகின்ற போது சிலர் ஓதுகின்ற நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களில் ஒன்று, குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது தொழுகை, எனது அறுத்து பலியிடல் போன்ற காரியங்கள், எனது வாழ்வு, எனது மரணம் அனைத்துமே அல்லாஹ்வின் உலகங்களின் இரட்சகனாக இறைவனுக்கே சமர்ப்பணம் என்று நாம் சத்தியம் செய்து கொடுக்கிறோம். அந்த சத்தியத்தில் உண்மையாளராக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். என் வாழ்வு, என் மரணம், இந்த உலகத்தில் எல்லாமே அல்லாஹ்வுக்காகத்தான், அப்படித்தான் இருக்கணும் என்பதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டுள்ளோம். எனவே அப்படி இருப்பதற்கு உறுதிப்படுத்துவோம், முயற்சி செய்வோம். எதை செய்தாலும் இதில் நன்மை இருக்கிறதா, இந்த காலம் கழிகிறது இல்லை நன்மை இருக்கிறதா, இதை நம்ம பயன்படுத்துறதுல நன்மை இருக்கிறதா என்னெல்லாம் காலம், நம்ம ஃபோன் அதுக்குள்ளே இருக்கிறோம் காலம், டிவி அதுக்குள்ளே இருக்கிறோம் நாம் காலம், ரோட்டில் 4 பேர் குந்திட்டு கதைச்சிட்டு இருக்கிறோம் அது நம்முடைய காலம். இதெல்லாம் கேள்விக்குட்படுத்தப்பட இருக்கிறது. இதன் பயன்பாட்டினுடைய பிரயோசனம் பற்றி கேட்கப்பட இருக்கிறது. அதில் உள்ள நன்மை தீமை பற்றி கேட்கப்பட இருக்கிறது. எனவே நாம் இதெல்லாம் என்ன பிரயோசனம், என்ன எங்கேயோ ஆப்பிரிக்கா காட்டில் விட்டு குரங்கு குட்டி விட்டதை நாம் ஃபோனில் வச்சுட்டு பார்த்துட்டு சீரியஸாக குந்திட்டோம். இது நமக்கு இன்றைய வாழ்வுக்கு என்ன தேவை? இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு அதை பார்த்து இதில் பார்த்துட்டு ஒவ்வொரு நிமிடத்தை கடத்து கொண்டிருக்கிறோமே, எம்மை தெரியாமல் நம்முடைய காலம் என்பது ஒரு கையில் இருக்கிற ஐஸ்கிரீம் மாதிரி. அது எவ்வளவுக்கு அதிகமாக வேகமாக அதனை திண்டு முடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு முடிச்சிடும், இல்லாட்டி கரைஞ்சு ஓடிடும். சிந்திய பால் முன் குந்தி அழுவதால் எந்த பயனுமே கிடையாது. பால் சிந்தாமல் பாதுகாப்பாக வாழுகின்ற உணர்வு தான் மூமினுக்கு இருக்கிறது. அந்த மூமினாக நாம் இருக்க வேண்டும். பக்குவமா சிந்தினது பிறகு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமையிலே நரகத்திலே சிலர்கள் கூக்குரலிட்டு அழுவார்கள். யா அல்லாஹ், எங்களை இந்த உலகத்துக்கு நீ மீட்டி அனுப்பு. இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கின்ற போது என்ன வேலைகளை செய்தோமோ, எதன் காரணமாக இன்று இந்த நரகத்தில் இருக்கின்றோமோ, அந்த வேலைகளை செய்யாமல் நல்லமல்கள் செய்து நல்லவர்களாக நாங்கள் மீண்டு வருவோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாயா அல்லாஹ் என்று மனிதர்கள் நாளை மறுமையிலே கூக்குரலிடுகின்ற, அல்லாஹ்விடத்திலே கத்துகின்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த காலத்தை வேஸ்ட் ஆக்கினவர்கள், இந்த காலத்தை பெருமானமா இல்லாத வழியிலே கழித்தவர்கள், சந்திகளிலே குந்தி இருந்து கொண்டு வெறும் வெட்டு பேச்சு பேசியவர்கள், போனுக்குள் தன் காலத்தை தொலைத்தவர்கள், தொலைபேசிக்குள்ளும் தொலைக்காட்சி பொட்டிக்குள்ளும் தன் காலத்தை தொலைத்தவர்கள், இப்படி வாழ்க்கையில் பயனற்ற பாதையிலே காலத்தை செலவழித்து விட்டு பாவங்களிலும் அநியாயங்களிலும் ஈடுபட்டு விட்டு திடீரென்று நெஞ்சை பிடித்துக் கொண்டு மாண்டவர்களும் மரணித்தவர்களும் மறுமையிலே நரகத்தின் குழிகளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், அவலம் அம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். சிந்தித்து உணர்கின்றவன் சிந்தித்து உணரும் அளவுக்கான ஒரு கால அவகாசத்தை நாம் உங்களுக்கு தரவில்லையா? இவன் கேட்கான், சும்மா தான் கேட்கான், போனாலும் இதே வேலையாம், பழைய பாவத்தை தான் செய்வான் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். திருப்பி தரமாட்டான். சிந்திய பால் திரும்ப உள்ளுக்கு வராது. கரைஞ்சு போன ஐஸ்கிரீம் மீண்டும் அது ஓடிய நீராக ஓடிவிடும். எனவே காலம் என்பது இதை விடவும் பெருமதியானது. இதெல்லாம் சிறிய அற்பமான விடயங்கள். காலம் என்பது கழிந்து போனது, வராது வராது வரவே வராது. ஆனால் அவை அத்தனைக்கும் கணக்கு சொல்லித்தானாக வேண்டும் சகோதரர். எனவே நீயத்துக்களை ஒழுங்குபடுத்துவோம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? தொழுகைகளை பேணுவது, குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் ஒதுக்குவது, திக்ருகள் இஸ்திக்ஃபார்கள் செய்வதற்கு நாளாந்தம் டைம் ஒதுக்குவது என்கின்ற விடயங்களை செய்வோம். எமக்கு செய்ய வேண்டிய தனிப்படையான கடமைகளுக்கு நேரம் ஒதுக்குவோம். என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாம் இபாதத்து தான். மனிதன் தூங்குறதுக்கு டைம் ஒதுக்குவது,
தேக ஆரோக்கியத்தை பேணுவதற்கு டைம் ஒதுக்குவது எல்லாமே இந்த மார்க்கத்துக்குள் அடங்குகின்ற விடயம். குடும்பத்தை பார்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் சிலர் ஓடுறாங்க, உழைக்காங்க, பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு. ஆனால் பிள்ளைகள் படிப்பும் இல்லாமல், ஓதுதலும் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் காவாலிகளாகவும் கலிசரைகளாகவும் திரிகின்றார்கள். இதற்கு பணம் இருந்து என்ன பயன்? ஒரு நல்ல குழந்தையை உருவாக்க தெரியாத தந்தையால் பணத்தை கொடுத்து என்ன பயனை காண முடியும்? நாளை மறுமையில் அவன் கைசேதமாக மாறுவான் அல்லவா? இந்த உலகத்தில் அவன் கைசேதப்பட போகிறான். நாளை மறுமையிலும் அவனுடைய வாழ்வு ஒழுங்காக இல்லாததால் அவன் கைசேதப்படுகிறான். ஒழுங்கான குழந்தை வளர்க்காத அடிப்படையில் ஒரு பெற்றோர் கைசேதப்பட போகிறார்கள். எனவே எதையும் மறுமையின் முதலீடாக பார்க்க பாருங்கள். இந்த உலகத்தின் முதலீடாக்க முயற்சி செய்யாதீர்கள். மறுமைக்கு என்ன பயன் என்பதை பாருங்கள். அல்ஹாக்குமுத் தகாதுர், தகாதுர் என்கின்ற பதவி மோகம், பண மோகம், பெண் மோகம், இந்த உலகத்தில் இருக்கின்ற உலகத்தின் மோகங்களுக்கு பின்னால் அள்ளன்று போகாதீர்கள். நாளை மறுமையின் மோகம் நம்மிடத்திலே வர வேண்டும். அதற்கேற்றவாறு இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும். எனவே எமக்காக, எம் குடும்பத்திற்காக, இந்த சமூகத்திற்காக, எல்லாவற்றிற்குமாகவும் நாம் எம்முடைய நேரங்களை பயன்படுத்துவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எம்மை படைத்து ஒரு சொந்த காலத்துக்குள் நம்முடைய ஊரோகை கைப்பற்ற போகிறான். நிலையான ஒரு உலகத்தை எமக்கு வைத்திருக்கிறான். நாம் விரும்பியதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். அதை கனவாக கொண்டு, அதை இலக்காக கொண்டு, அதனை உண்மையாக கொண்டு, அதற்காக எம்முடைய ஒவ்வொரு வினாடிகளையும், எம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களையும் செதுக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக. கடந்து போன காலங்களில் இருந்த குறைகளை அல்லாஹ் எம்மை மன்னித்து எங்களை எதிர்வரும் காலத்தில் நல்ல வழியில் நடக்கும் நற்பாக்கியவான்களாக ஆக்க வேண்டும் என்கின்ற அந்த அவாவில் எதிர்வரும் காலத்தை நாம் திட்டமிட்டு நகர்த்துவோமாக. ஆமீன். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. أقم الصلاة.